இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போறேன். 10 நிமிஷம் பருப்பை ஊற வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டு பருப்பை வேக வச்சுக்கிறேன். சுண்டைக்காயை தட்டி வச்சுக்கிறேன். இது கூடவே முருங்கைக்காயும் மாங்காவும் போட்டு தான் சாம்பார் வைக்க போறேன். சாம்பாருக்கு கொஞ்சமா வெங்காயம், தக்காளியை நறுக்கிக்கிறேன். ஒரு கடாயை பற்ற வச்சு அதில் கொஞ்சமா ஆயில் போட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்டி வச்சிருக்க சுண்டைக்காயும் இதிலேயே சேர்த்துக்குங்க. முருங்கைக்காவே சேர்த்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி தான் இதில் ஊற்றிப்பேன். அதையும் இதில் ஊற்றிக்கணும். இது கூடவே சாம்பார் பொடி, குழம்புத்தூள், கொஞ்சமா காரத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். பீட்ரூட் பொரியலுக்கு கொஞ்சம் ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட் அதிலே போட்டுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள். இது கூடவே சாம்பார் கொதிச்சிருச்சு. அதில் மாங்காயும் சேர்த்தாச்சு, பருப்பையும் சேர்த்தாச்சு, புளி கொஞ்சமா சேர்த்துட்டு எல்லாம் கொதிச்சு ரெடியா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் ரெடி. சாதத்துக்கு உலை போட்டேன்.